ஹரிஷ் குட்டியப்பா சாப்பிட போகிறாங்க. நாங்கள் டிஃபன் காஃபி எதுவுமே போடல, அதனால் அப்படியே காஃபி எப்போ டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி டிஃபன்னா வித்தியாசமாக செஞ்சுருக்கீங்க. கொழுக்கட்டை இருக்குல்ல, கொஞ்சம் பெருசாக உருட்டி வேக வச்சு எடுத்து தக்காளி சட்னி அரைச்சி பச்சை சட்னி அரைச்சி அதை கிளறி வச்சுருக்கேன். இது நான் பொறுப்பு கிடையாதுங்க, அபிமா தான் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்னா அதனால் அவளுக்காக செஞ்சுருக்கேன். தலைக்கு பால் பொங்கு அந்த பூஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. பூஸ்ட்டு போட்டு குடிக்க போகிறோம். இதில் வந்து கொழுக்கட்டையிலே நான் சிக்கன் குழம்பு வச்சு அதில் கொழுக்கட்டை குட்டி குட்டியாக போடணும், ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு கிளறி அதுக்கு பேர் சக்கோலின்னு சொல்லுவோம். அது செஞ்சு சாப்பிட்ருக்கோம், அடிக்கடி சாப்பிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் இப்படி சாப்பிட்டது இல்லைங்க, தக்காளி சட்னியெல்லாம் பரட்டி சாப்பிட்டதில்லை. சரி அபி சொல்லியிருக்கு அதனால் செஞ்சாச்சு. நல்லா இல்லைனாலும் நான் பொறுப்பு கிடையாது, என்ன திட்டமாட்டா, நான் எஸ்கேப் ஆயிடுவேன். சாப்பிடுவோமா, காப்பி போட்டு குடிச்சிட்டு சாப்பிடுவோமா, அக்காவை கூப்பிடு. ஹரிஷ் குட்டி எல்லாத்துக்கும் நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோன்னு சொல்லு. பத்துமா பத்தாதான் தெரிலங்க, இல்லைன்னா மாவு இருக்குது. இடையில ஃபஸ்ட்டுனா சட்னி அரைச்சி தோசை வச்சு சாப்பிட்டு கொண்டு எங்கே பாரு பாய் சொல்லு எல்லாத்துக்கும். நிமிந்து பாரு.